ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சூரிய திசை பேசியிருக்கிறோம். அடுத்தது சந்திர திசையை இப்போ பேச போகிறோம். இந்த சந்திர திசையில் 27 நட்சத்திரங்களுக்கு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருக்குது. அதில் அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாகவே பேசலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசை அந்த சந்திரனுடைய பலத்தை தொடங்கி வைக்கிற திசையிலிருந்து பல விஷயங்களை பேசுது அந்த நட்சத்திரம் அப்படிங்கிற ஜென்ம நட்சத்திரம். ஏன்னா பஞ்ச அங்கங்களில் மிக முக்கியமான ஒன்றாக அந்த நட்சத்திரம் பார்க்கப்படுகிறது ஒன்று. அதுபோக திதியை உருவாக்குகிறவரே இந்த சூரியனும் சந்திரனும் தான் அப்படிங்கிறதால அந்த சந்திரனுக்கு சூரியனுக்கு இருக்கிற இடைவெளி கணக்கில் எடுக்கப்படுது. அது வளர்பிறையா தேய்விரையான அதை மிக முக்கியமாக கணக்கில் எடுத்து இது நட்பலன் தருமா அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். அப்படிங்கிறது நாமயோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நட்பலன் தருமா, வளர்ச்சியை கொடுக்குமா, வேகத்தை காட்டுமா அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்து அதை தனியாக எடுக்கணும். அப்படின்னா இந்த இதுக்கு அதிகண்டம் அப்படிங்கிற நாம யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கும், வஜ்ரம் நாம யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கும், பிராமியம் நாம யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கும் இந்த சந்திரன் யோகாதிபதியாக இருப்பது, யோகாதிபதி திசை நடப்பது அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அவயோகியும் நம்ம சொல்லிடலாம். அவயோகியில் அப்படின்னா நாமயோகங்களில் அவயோக நாமயோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா கண்டம் நாமயோகத்துக்காரங்களுக்கும் விஷ்கம்பம் நாமயோகம், கண்டம் நாமயோகம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பரிகம் நாமயோகத்துக்காரங்களுக்கும் இந்த இது சனீஸ்வர பகவான் யோகாதியாகவும் சந்திரன் அவயோகியாகவும் வந்துடுவார் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம். இது போக இதே நாமயோகத்தில் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் போய் சந்திரன் நின்றுச்சு அப்படின்னா இந்த திசை யோக திசையாக வேலை செய்யாது. அதே நேரத்தில் சந்திரன் நல்ல சுயசாரத்தில் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் ஒரு இதெல்லாம் பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் எடுக்க முடியும். ஏன்னா நட்சத்திரத்துக்கும் சூரியனுக்கு சந்திரன் தேய்பிறை வளர்பிறை, அதே மாதிரி நட்சத்திரத்தோட தன்மை, லக்னத்துக்கு தகுந்த பாவகம் அப்படின்லாம் பல விஷயங்கள் வரும் இதில். அதையெல்லாம் கணக்கில் எடுத்த இந்த விஷயம். அதே போக நாமயோகத்தில் இந்த நாமயோகங்கள் சரியாக வரும், வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது. வளர்பிறையாக இருந்தால் இன்னும் நல்லா பலமுள்ள சந்திரனாக இருந்தால் இன்னும் வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் என்னது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பார்வை ராகு கேதுவோடு இருந்தால் இந்த மொத்த டோட்டலையும் மாற்றி கொடுக்கும், மொத்த டோட்டலையும் புரட்டி போடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு உண்டு. அதே மாதிரி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கும்போது அதுலேயும் ஒரு சில நேரங்களில் திசையோட கடைசி ஏஜில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் இருக்குது. இது போக கர்ம நட்சத்திரங்களா அப்படிங்கிறதையும் நம்ம அதில் கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த கர்ம நட்சத்திரங்கள் போய் சந்திரன் நிற்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். அதை தெளிவாக அந்த திசை நல்ல விதமாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் ஒன்று. அதே மாதிரி 22வது நட்சத்திரமாக சந்திரனுடைய நட்சத்திரம் வர்றது அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படிங்கிற இதையும் தனியாக பாவகம் உங்களுக்கு சொல்கிறோம்னாலும் லக்னத்தில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறது சந்திரனுக்கு அந்த வளர்ச்சி கொடுக்குமா அப்படிங்கிற விஷயத்தையும் நல்லா பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22வது நட்சத்திரமாக சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணமெல்லாம் வரும்போது அது கொஞ்சம் பதை நட்சத்திரமாக வைநாசிக நட்சத்திரமாக இருக்கிறனால அதோட பாதிப்புகளில் இல்லாமல் இருக்கா இந்த திசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதெல்லாம் சந்திரனுக்கு பலத்தை குறைக்கவும் கூட்டவும் செய்யக்கூடிய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு திசைவே முழுசாக வேறொரு கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு இந்த இதில் வந்துடும். அதே மாதிரி கரணத்தை பஞ்சாங்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது கரணம் தான். இந்த கரணம் கரசை கரணமாக இருக்கும்போது கரணநாதன் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் கரணங்களில் காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய மனோபலத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு இது அந்த திசை காலகட்டம் உதவி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம். இதுவே அவயோகியாக நடத்துது அப்படின்னா சனி பகவான் யோகாதிபதியாக இது அவயோகியாக வருது அப்படின்னிங்கன்னா இது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசி ஏஜில் திருப்பி புரட்டி போட்டு பல விஷயங்களை தவறான மன அழுத்தங்களை கொடுத்து கடுமையான நிலைமைக்கு கொண்டு போகிறக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று செவ்வாயோடு சேர்ந்துருக்கு. லக்னம் என்னங்கிறது பார்க்கணும், அது ஒன்று இருக்குது. செவ்வாயோடு சேருதுன்னா கூட செவ்வாய்க்கான தன்மையில் பல நேரங்களில்
ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கூட சனி சேர்ந்துருச்சு அப்படின்னா, அது சனி செவ்வாய் செயற்கையோட சந்திரன் சேர்ந்துருக்குன்னா அந்த திசை கொஞ்சம் கடுமையானதாக இருக்கும் கடைசி ஏஜில் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஆனால் வளர்வரை சந்திரனாக இருந்து நல்ல பலத்தோடு லக்னத்தில் இருப்பதோ, 4ஆம் இடத்தில் இருப்பதோ, 7ஆம் இடத்தில் இருப்பதோ, 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து திசை நடத்துவதோ கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரியானதாக வச்சுக்கலாம். அப்படி மொத்தமும் லக்னத்தை பொறுத்து மாறும். இன்னொன்று என்னென்னா, இந்த இதில் சந்திரன் வந்து லக்னத்துக்கு அதிபதியாக இருந்தால் கூட 6, 8, 12 மறையும்போது ஒரு சரிவை கொடுக்கக்கூடிய இந்த திசையாக ஒரு வேளை மாறிடுங்கிறதுனால நம்ம வந்து 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த திசையில் எடுக்கிற முடிவுகளை ரொம்ப கவனமாக எடுக்கணும். மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்கக்கூடிய மனோநிலையில் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை அந்த 6ஆம் இடமும், 8ஆம் இடம், 12ஆம் இடம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். சேர்க்கையினால, நட்பினாலையால் இதே 8ஆம் இடத்துல ஒரு விஷயத்தை தப்பாக இப்படி சொல்கிறோம் அப்படின்னா கூட, இதே 6ஆம் இடத்துல வந்து நல்ல வளர்ச்சி வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை உண்டு. அந்த கடன் பெருகி இருக்கக்கூடாது, அதில் வந்து முடக்கில் சிக்கி இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்குது. இது வந்து இந்த திசை இதில் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி திதி சூன்யத்தில் சந்திரனோ குருவோ மாட்டியிருக்குன்னா அந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் அதில் கவனமாக இருந்து இதாக சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. திதிசூன்யத்துக்குள்ளே மாட்டியிருக்கூடாது அந்த சந்திரன். அப்படி பார்க்கும்போது அதுவும் பலன் முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய சந்திரனாக போயிடும். அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் இந்த சந்திரன் திசை நடத்தும்போது திதி தோசை நிவர்த்தி பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து தெளிவாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரம் அதுக்குள்ளேயே இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா குடும்பஸ்தானமாக, மாங்கல்யஸ்தானமாக பெண்ணுக்கு வரும். இதுவும் பெண்ணாக இருந்து லக்னங்கள், நல்ல லக்னங்கள், பெண் லக்னங்களாக இருக்கும்போது வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது. இது யோகாதிபதியாக யோக நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் 8. இதே வந்து மனக்குழப்பமாக இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு விஷயமா கொஞ்சம் சில நேரங்களில் தடுமாறினாலும் கூட இது ஒரு நல்ல நிலைமையில் பலம் பொருந்திய நிலைமையானு கேட்டிங்கன்னா, இப்போ செல்வாக்கில் பலம் பொருந்திய நிலைமையாக சில நேரங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த இழப்பையும் சரி கட்டக்கூடிய யோசனைகளோடு கன்சல்ட்டிங்கில் வந்து தெளிவானதாக இருந்துச்சுன்னா, சரியான வழிபாடுகள் இருந்துச்சுன்னா இதையும் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை இங்கே இருக்கக்கூடிய யோகிதை உண்டு. அந்த சந்திரனுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய யோகிதை உண்டு. ஆனால் அதை தக்க வைக்கக்கூடிய நிலைமைங்கிறது, தொலைச்சிட்றதுங்கிற நிலைமைங்கிறது ரெண்டுமே வந்து சந்திரன் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறனால அதில் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படும், அட்வைஸ் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயம் ஒன்று உண்டு. 8ஆம் இடத்துல உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறவங்க தெளிவாக எந்த கோயில்கள் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதிலே சொல்லுவாங்க. அதை பொறுத்து நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. 12ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. இந்த சந்திரன் வந்து 12ஆம் இடத்துல போக்குவரத்தில் கூட தூங்கக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அயன சயன சுகங்கள் வலுவான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி இருக்கிறத யோகமாக அந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இது சில நேரங்களில் விரயத்தையும் சில சமயங்களில் சிரமத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், உடல் சார்ந்து மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய திசையாகவும் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இது நெகட்டிவும் கலந்த மாதிரியான ஒரு இடம் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் வந்து ஒரு மனோவியல் கிரகங்கிறதுனால சில நேரங்களில் ஒரு கற்பனை வளத்தையும் அதிகப்படியான ஆற்றலையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய சந்திரன் கூட இதில் இருக்கும். அந்த சந்திரன் வந்து கிரக சேர்க்கையில் புதனோட நல்ல நிலைமையில் சேர்றது அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல மாதிரி நிலைமையில் இதாக இருக்கும். இது அதே மாதிரி குருவோட சேர்றதை வந்து நம்ம தோஷம் தான் சொல்கிறோம், குரு சந்திர யோகம்னு சொல்கிறதில்ல. அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அதே மாதிரி சந்திரனுக்கு 2ல் குரு இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரியும் 12ல் ஒரு மாதிரியும் வேலை செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் குருவையும் கவனித்து இந்த திசையை ஒரு விஷயம் சொல்லணும். இதில் நம்ம அந்த 12ஆம் இடத்துல இருக்கா, 6ஆம் இடத்துல இருக்கா, 8ஆம் இடத்துல இருக்கா, குரு சந்திரனுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாட்டு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல குருவோட இடத்துல இருந்து சந்திரன் எத்தனாவது இடத்துல இருக்குதுங்கிறத பாட்டு சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூரியனிலிருந்து கணக்கு போட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த இதில் உண்டு. இதில் இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கணும். கோச்சாரத்தில் சந்திரனோட சனி பகவான் கடக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நல்ல விதமாக சந்திரன் கொடுக்குறத சனி பகவான் தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ஒன்று உண்டு. அதே மாதிரி ராகு கேதுவோடைய நிலையையும் கோச்சாரத்தில் கவனிச்சுட்டு சொன்னோம் அப்படின்னா எந்த காலகட்டங்களில் எந்த திசா உத்தியில் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தை கொண்டு போகிறதுக்கும் ஸ்மூத்தாக கொண்டு
வாழ்வோருக்கும் அந்த சந்திர திசை நல்லா இருக்கிறது எப்படி இருக்கும் என்னங்கிற விவரத்தையும் கொஞ்சம் துல்லியமாக கணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்று, யோகங்களை பெறுவதற்கு வழிகாட்டுதலும் அந்த ஜாதகத்துக்குள்ளிருந்தே தனி ஜாதகத்தில் எடுத்து சரி பண்ணுறதுக்கான விஷயங்களையும் நீங்கள் வழிபாடுகள் மூலமாக உருவாக்குறக்கும் இந்த கைடில் எல்லாம் உங்கள் லக்னத்துக்குள்ளே சாமானிய நிலைமையில் எத்தனாவது இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் பார்க்குறக்கும் இந்த எழுதியிருக்காங்களாங்கிற ஜாதகத்தில் இந்த பேரெலாம் எழுதியிருக்காங்களா, நம்ம சொன்ன நாம யோகங்கள் கரணங்கள் இது ஏதாவது எழுதியிருக்காங்களான்னு பார்த்துக்கிறக்கும் இந்த காணொளி உங்களுக்கு இது பண்ணலாம். இதுபோக சந்தேகங்கள் இருக்காதான்னு கேட்டால் நூற்றுக்கணக்கான சந்தேகங்களை சந்திரன் கொண்டு வந்துடும். சந்திரன் ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சா அதுக்கு நேர் எதிர் விஷயத்தையும் யோசிக்கும், பாசிட்டிவான விஷயத்தையும் யோசிக்கும், சாதகமாக பாதகங்கள் ரெண்டுத்தையும் நடுநிலை இல்லாமல் தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது தான் சந்திரன். இந்த சந்திரனை ரொம்ப கவனமாக கையாளணுங்கிறது தான் ஞானிகள் முதல் கொண்டு எல்லோரும் ரொம்ப பயப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த சந்திர திசை வளர்ச்சி கொடுத்தவங்க நிறைய பேருக்கு வளர்ச்சி கொடுக்குது. லக்னாதிபதியாக இருந்து வளர்ச்சி கொடுக்காமல் போனதும் உண்டு, லக்னாதிபதியாக இருந்து வளர்ச்சி கொடுத்ததும் உண்டு. அதே நேரத்தில் மோசமான லக்னம் சொல்லப்பட்டு இந்த சந்திரன் நல்லது செய்யாதுன்னு சொல்லப்பட்டதுக்கு நல்லது செஞ்சுருக்கு. ஆனால் அந்த சந்திரனுக்கு அனுப்புது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்து கணிக்கும்போது சிறப்பான நிலைமைக்கு வரும். உங்களுக்கு சந்தேகங்களை கேள்விகளை உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.